வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா நோட்டை பற்றி தாங்க பார்க்குறோம். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் நோட்டுங்க. இந்த நோட்டோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பெரிய சைஸு 100 ரூபா நோட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என் கை அளவுக்கு பெரிய சைஸாக தான் இந்த நோட்டு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய சைஸ் நோட்டு தான் இது. 1960 வெளியிட்டிருக்காங்க நோட்டு. வந்து பார்த்திங்கன்னா நோட்டோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய சைஸாக தான் இருக்கும். ஆனால் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாமல் புத்தம் புதுசாகவே இன்றைக்கி நோட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பின்னோட ஹோல்ஸு மட்டும் தான் இருக்குது. அந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னோட ஹோல்ஸு மட்டும் தான் இருக்கும். நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஸ் அந்த சிம்பிள் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும். இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்னேச்சர் தான் போட்டிருக்காங்க, பட்டாச்சாரியா ஐயங்கார். நம்ம காட்டுற நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலெக்ஷனில் நோட்டு பொறுத்தவரை எல்லாமே ஒரு விஐபி நம்பர் மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், AB 29 67 62 53 நோட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோட வட்டமைப்பாக இருக்கட்டும். இங்கே பாருங்களேன், இந்த எழுத்து கொண்டு இன்னமும் கொஞ்சம் கூட இதாகாமல் நோட்டை வெளியிட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1960. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ வந்துருச்சு. கிட்டத்தட்ட 70 வருஷம் நோட்டு கடந்து வந்துருச்சுங்க. நோட்டு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருந்த நோட்டை தான். நோட்டை 2ஆக மடிக்காமல் நோட்டை இருக்கவே முடியாதுங்க. இன்னமும் மேலே இருக்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதில் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கை சுத்தம் இல்லாமல் கை வச்சோம்னா உடனே அழுக்கு படிஞ்சிடும். அப்படியேப்பட்ட நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நோட்டு. இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுது பாருங்கள். மற்ற நோட்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. அதாவது பின்னாடி வந்து மேட்டூர் டேம் சிம்பிள், மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் அந்த நோட்டை அதிகமாக நம்ம பயன்பாட்டில் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் இந்த நோட்டை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு 100 ரூபா நோட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர்த்தோட இதை பார்க்கும்போது இது என்ன போஸ்ட் கார்டு மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா கடந்து வந்துட்டாங்க பாதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து கடந்து வந்துட்டோம். மைல்கல்லை நம்ம தாண்டி வந்துட்டோம். பின்னாடி போய் பார்க்க போகிறது கிடையாது, முன்னாடி தான் நம்ம திரும்பி பார்த்து போயிட்டுருக்க போகிறோம். இருந்தாலும் முன்னாடி வர சங்கதிகளுக்கு இது எல்லாமே வரலாறை வந்து நம்ம நினைவுபடுத்துகிறோம். இந்த மாதிரிலாம் நோட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எப்படிலாம் மாறி வந்துட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைவுபடுத்துகிறோம். அந்த கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐயங்கார் 2 சிக்னேச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சாரி, இன்னொன்று வந்து ஐயங்கார். 2 சிக்னேச்சர் தான் இருக்குது. 2 சிக்னேச்சருமே வந்து பார்த்திங்கன்னா 2மே ஜெனியூன் யூனிட்ஸுங்க, சூப்பர் கண்டிஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மார்க் சிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கட்டாக இருக்கும், இதாக இருக்கும். இந்த பின்னோட ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இது லைட்டாக தான் இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நோட்டெல்லாம் இந்த அளவுக்கு கண்டிஷன் நானே பார்க்குறேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரேர் விளையாட்டு தான் அந்த கண்டிஷனுக்கு. நம்பர் பார்த்திங்கன்னா AA18 57 55 97 எல்லா நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம வச்சுருக்க நோட்டில் எல்லா நோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கரன்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கரன்சியாக இருக்கட்டும், ஒவ்வொருட காயினாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நம்ம சேகரிப்பு வந்து பார்த்திங்கன்னா சேகரிப்புக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எளிதில் வந்து போய் நம்ம இதெல்லாம் சேகரிச்சிட முடியாதுங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கலெக்ஷன் பண்ண கிடையாது. இதை எல்லாமே நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துக்குங்க. இதெல்லாம் 1960 கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. நோட்டை புழக்கத்தில் இருந்தவங்க தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த 1 ரூபா கட்டாக இருக்கட்டும், 2 ரூபா கட்டாக இருக்கட்டும், எந்த கட்டாக இருக்கட்டும், எந்த கரன்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்தவங்களும் அந்த பயன்பாட்டில் இருந்தவங்க தான் அன்றைக்கே மெமரியை எடுத்து வச்சனால தான் இன்றைக்கி இதை நான் சேகரிக்க முடியுது. இதை பற்றி இந்த தகவலை எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுது. இல்லாட்டி இந்த அளவுக்கு இதெல்லாம் கண்டிஷனாக இருக்குங்க. இன்றைக்கி இருக்க 10 நோட்டு 20 நோட்டு நம்ம பாக்கெட்டில் வச்சாவே அடுத்த நிமிஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளோட வேர்வையாக இருக்கட்டும், நம்மளோட தண்ணி பட்டாவே உடனே நோட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதை விட இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கண்டிஷன். இன்றைக்காச்சும் பேப்பர் வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்குது, நோட்டோட கரன்சியோட திக்னஸ்ஸு கொஞ்சம் திக்காக இருக்குது. அன்றைக்கெல்லாம் ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் எடுத்து நோட்டை பிடிச்சா கூட நோட்டை கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாமல் சூப்பராக அப்படி நிற்கும் பாருங்கள். நோட்டு நிற்கும் பாருங்கள், எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 70 வருஷம் நோட்டு மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு பார்த்தா? எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இருக்க 100 ரூபா நோட்டை கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நோட்டு பாருங்கள், கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். அதுதான் கலெக்ஷன், வரலாறு சேமிக்கிறது இதுதான். இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அதோட மடிப்பு கூட சூப்பராக இருக்குது. அதோட சவுண்டாக இருக்கட்டும், அந்த கலெக்ஷனாக இருக்கட்டும். இப்போ அந்த 2 நோட்டோட வரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்குலாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க நோட்டை.
இவ்வளோ பெரிய நோட்டை வச்சிருந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய வசதியானவங்க மட்டும் தான் நோட்டு இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பணம் மதிப்பிடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்க. இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி, பணம் சம்பாதிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். வேலையை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பு அதிகமாக இருந்திருக்கு. வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா ரூ. 1 ₹1.5 அந்த மாதிரிலாம் கடந்து வந்து 50 பைசா ரூ. 1 ₹2லாம் நம்ம கடந்து வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பணத்துக்கு மதிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது அந்த காலகட்டத்தில். இவ்வளோ பெரிய பணத்தை ₹100ங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ₹100. அந்த அன்னைக்கெலாம் அப்படி கிடையாதுங்க. ₹1 ₹2 ₹5 தான் வேலையே இருந்திருக்கும். புரியுதுங்களா? ₹5 மேலே எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது அந்த காலகட்டத்தில் ₹5 மேலே வாய்ப்பு இருந்தால் ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன சம்பளம்லாம் வாங்கியிருப்ப பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க, வயசானவங்க, ஐயா அம்மா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வரலாறு நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட சொன்னால் தான் அடுத்தடுத்து வர சங்கதிகள் நான் உங்கள்கிட்ட சொல்லி போய் சேர்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு இல்லை 1 மணி நேரம் வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 500லாம் வாங்குறாங்க. அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் போக்கில் செஞ்சாவே ₹2 ₹1 தான். அப்போ இந்த ₹100ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளால் தான் வச்சுருக்க முடியும். அப்படி வச்சுருந்தாலும் நம்மள மாதிரி சராசரி மக்கள் வச்சுருந்தா கூட உடனே நம்மளோட சொந்த சூழ்நிலைக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அதை வந்து பார்த்திங்கன்னா உடனே மாற்றக்கூடிய விஷயமா தான் இருக்கும். 2வது இந்த நோட்டை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போனால் எவ்வளோ பெரிய நோட்டை எப்படி எடுத்து 2ஆக மடித்து கூட பாக்கெட்டில் வைக்க முடியாதுங்க. இந்த நோட்டு இருக்கிற சைஸை பார்த்தா 2ஆக மடித்து கூட நோட்டை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது. இந்த நோட்டை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா இன்றைக்கி நான் பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பாக இருக்குது எனக்கே. வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நோட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகும்போது டைரி எடுத்துகிட்டு போகிறோம். டைரிக்கு அன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டைரி முக்கியத்துவம் கொடுக்காம இல்லை, எல்லாமே வச்சுருந்தாங்க. டைரி முக்கியத்துவம் கொடுக்காம யாருமே இல்லை. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால நோட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எப்படி வச்சுருந்துருக்க முடியும் பார்த்தீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படிலாம் பயன்பாட்டில் இருந்திருப்பாங்க, எப்படிலாம் புழக்கத்தில் வச்சுருந்துருப்பாங்க அப்படிங்கும்போது தான் இன்றைக்கும். ஏன்னா டைரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி தான் நம்ம எழுதுகிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் டைரி எழுதுறவங்க இருக்காங்க, டைரி படிக்கிறவங்க, அதாவது எழுதி வச்சு படிக்கிற மெமரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப அதிகம். அவங்க இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ரொம்ப ரொம்ப அதிகம் மெமரி வச்சுருப்பாங்க. ஏன்னா எதையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய நோட்டை ஒரு டைரியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிருங்க. டைரி கொண்டு போகும்போது இந்த பெரிய நோட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துருக்கு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிபேவாக இருக்கட்டும், கையில் இன்றைக்கி ₹1,00,000 அசால்ட்டாக கொண்டு போகிறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டை கொண்டு போகிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கெலாம் இந்த கடந்து வந்து இந்த நம்ம பாதையை நிற்கும் போது இன்னும் ஒரு 2-3 தலைமுறை போகும்போது நம்ம யூஸ் பண்ண நோட்டெலாம் அன்றைக்கி அவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நோட்டெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் தோணும். இன்னமும் இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பிரிக்காமல் கவரை வச்சு நான் எடுக்கவே கிடையாது. ஏன் எதுக்காக வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா வீடியோக்காக தான் நான் கவர் எடுத்திருக்கேன். கை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கிறதுனால தான் கவரை எடுத்துகிட்டு நான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமராவில் வந்து கிளார் அடிக்கிறதுனால தான் கவர் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஏன்னா இந்த நோட்டெல்லாம் இன்றைக்கெல்லாம் பாதுகாத்து வைக்கிறது பெரிய பெரிய விஷயங்க. வரலாறை சேமிக்க வைக்கிறதும், வரலாறை படைக்கிறதும், வரலாறை ஞாபகப்படுத்துறதும் பெரிய பெரிய விஷயம். நம்ம அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த 2 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. 2 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டெலாம் இன்றைக்கி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வர ஏன நோட்டாக இருக்கட்டும், எல்லா நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை கரன்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரன்சி காயின் ரெண்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது, ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டை இருக்கும்போது எனக்குள்ளே என்னவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையை அப்படியே கொண்டு போகும், மன அமைதியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த நோட்டை பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த டெலிஃபோனாக இருக்கட்டும், டெலிஃபோன்னா இந்த டெலிஃபோன் இல்லைங்க, இந்த டெலிஃபோனாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் இருக்கட்டும், நிறைய மெமரிக்கு இருக்குதுங்க. எனக்கு வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதாவது டென்ஷனானா கூட அடுத்த நிமிஷம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்குள்ளே என்னையே ஒரு அமைதிப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கடந்த காலத்துக்கு போன ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த நோட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான். ஒவ்வொரு நோட்டை பார்க்கும்போது, ஒவ்வொரு சேமிப்பை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டைம் வந்து அந்த டென்ஷன் ஆனாலும் ரிலாக்ஸ் ஆகி ஒரு மனம் வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படிலாம் இருந்திருப்பான்னு பல சிந்தனைகள்லாம் இருக்கும். என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த நோட்டுக்கு வேல்யூ இல்லைங்க. எதுவுமே நம்பாதீங்க. ஆன்லைனில் பொறுத்தவரை மோசடி தான். எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 756 ₹5 நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்டே வெறும் ₹2,500 ₹3,500 கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருக்கும்போது கட்டை தூக்கி ஓரமாக வச்சுருந்துருக்காங்க. வச்சதுனால தான் நீ கட்டாக வருது, இல்லைன்னா கட்டாக வராது. நீங்கள் லூஸில் வேணாலும் நோட்டு வாங்கிக்கலாம். லூஸில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் வராது.
அது வந்து பார்த்திங்கன்னா கலப்படமாக இருக்கும். நோட்டு வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி சீரியல் நம்பராக இருக்கும். அந்த மாறி மாறி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் இதாக இருக்காது. நோட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வராது, அழுக்காக தான் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கட்டாக வாங்கும்போது 1லேருந்து 100 நம்பர் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு மட்டும்தான் உங்களுக்கு நோட்டு அழுக்காக இருக்கும். மற்ற நோட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் கட்டை பொறுத்தவரை எல்லா நோட்டுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுருப்போம். நம்ம வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எல்லா நோட்டுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பேன், சூப்பராக வச்சுருப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து இந்த 2 நோட்டுமே சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கட்டுக்குன்னு என்றைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும், சரிங்களா? கட்டுக்குன்னு என்றைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, லூஸ் நோட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு நோட்டு வந்து நல்ல ஜென்யூன் ஈவென்ட்ஸாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நார்மல் கண்டிஷன் ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இந்த மாதிரி ரேட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 2 நோட்டுமே நம்ம சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வருங்க. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தாங்க இருக்குது. ரெகுலர் கடையாக தான் இருக்குது. இந்த ஆன்லைனில் போடுறதெல்லாம் 756 அந்த 5 ரூபா காயினு இந்த மாதிரிலாம் எதையும் நம்பி எதுக்கும் பணம் கட்டாதீங்க, எதுவும் ஏமாந்துடாதீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறது ஈஸி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பணத்தால் வந்து ரொம்ப 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 யோசனை பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணுங்க. முழுக்க முழுக்க ஆன்லைனில் பொறுத்தவரை எல்லாமே மோசடி தான் ஐயா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.